ரமேஷ் டுவெல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகிய நான் இன்று கோத்தகிரி ஊருக்கு நேர்காணல் நிகழ்ச்சிக்காக ஓய்வு பெற்ற முன்னாள் மாவட்ட கல்வி அதிகாரி மற்றும் நீலகிரி மாவட்ட மலைச்சாரல் கவிஞர் சங்க தலைவர் மற்றும் குன்னூர் ஓய்வூதிய சங்க தலைவர் மற்றும் குன்னூர் நுகர்வோர் பாதுகாப்பு சங்க தலைவர் பெல்லிகவுடர் அவர்களிடம் பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா. நீங்கள் முதல்ல பள்ளி ஆசிரியராக பள்ளியில் சேர்ந்திருக்கீங்க. அது எந்த பள்ளிங்க ஐயா? பள்ளி ஆசிரியர் பயிற்சி பள்ளி குன்னூர். குன்னூர். அங்கே எத்தனை வருடம் பணியாற்றிருக்கிறீர்கள்? அங்கே ஒரு 3 ஆண்டுகள் ஆசிரியர் பயிற்சி பள்ளி குன்னூர். பிறகு ஒரு 10 ஆண்டுகள் பள்ளி துணை ஆய்வாளராக பணியாற்றினேன். 8 ஆண்டுகள் உதவி கல்வி அதிகாரியாக, பிறகு 10 ஆண்டுகள் உயர்நிலைப்பள்ளி, ஒரு 6 மாதம் மேல்நிலைப்பள்ளி, 2 ஆண்டுகள் மாவட்ட கல்வி அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றுள்ளது. ஓய்வு பெற்று இப்போ எத்தனை வருடங்கள் ஆகின்றது? ஓய்வு பெற்று 23 வருடங்கள் ஆகிறது. 23 வருடங்கள் ஆகிறது. ஓய்வுக்கு பிறகு சமூக செயல்களில் நன்றாக ஈடுபட்டு கொண்டு இருக்கிறீர்கள். சரிங்கய்யா. நீங்கள் இப்போ மலைச்சாரலில் இருக்கிறீங்க இல்லையா, சங்க தலைவர், நீல மாவட்ட சங்க தலைவர். உங்கள் பணியின் போது உங்கள் தலைமையின் கீழ் எத்தனை கவியரங்கங்கள் பட்டிமன்றங்கள் நடந்திருக்கின்றன? பட்டிமன்றங்கள் தனிப்பட்ட முறையில் இந்த 20 ஆண்டுகளாக ஆங்காங்கே அவ்வப்பொழுது பட்டிமன்றங்கள், நிறைய பட்டிமன்றங்கள் கல்லூரிகளில், பிற NSS கேம்புகளில், ஊர்களில் எல்லாம் நடந்திருக்கின்றன. இந்த பட்டிமன்றம் என்று மலைச்சாரலை பொறுத்தவரை 500வது கவியரங்கம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. இப்பொழுது 525வது கவியரங்கம் இந்த மாதம் நடந்து முடிவுற்றது. இந்த 525வது கவியரங்கம் என்பது 1979 முதல் இன்று வரை தொடர்ந்து முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு மாதமும் நடைபெற்று கொண்டு வருகின்ற எண்ணிக்கை. உங்கள் அனுபவம் எப்படி இருக்கிறது? மிக நன்றாக இருக்கின்றது. எல்லா உறுப்பினர்களும் கவியர்களும் நல்ல ஒத்துழைப்பை கொடுக்கிறார்கள். அந்த மாதந்தோறும் வருகிறார்கள், கவிதை வாசிக்கிறார்கள். மலைச்சாரல் சார்பாக அந்த கவியர்களுக்கு எல்லாம் நாங்கள் ஓய்வூதியம், ஒரு 4 கவியர்களுக்கு அவர்கள் வாழ்நாள் முழுக்க ஓய்வூதியம் பெறுகின்ற ஒரு நிலையும் இருக்கின்றது. சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மலைச்சாரல் சங்கத்தில் நான் ஒரு கவிஞராக இருக்கின்றேன். உங்களுக்கு தெரிகிறது ஐயா? நீங்கள் வந்தது, பார்த்தது, கவிதை வாசித்தது, திரைப்படங்களுக்கு உரிய கவிதைகளாக வாசித்து கொண்டிருக்கிறீர்களே, என்ன விஷயம் என்று நான் உங்களை கேட்டது. இப்பொழுது நீங்கள் யூடியூபில் வந்திருக்கின்றது. இவை அனைத்தையும் பார்த்து எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. படிப்படியாக வருகிறீர்கள். இது தனியாக ஒரு டிவி சேனலை தொடங்கி எப்பொழுது என்னை பேட்டி காணப் போகிறீர்கள் என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். சரிங்க. நீங்கள் பட்டிமன்றத்துக்கெல்லாம் பேச போகிறீர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். அப்படி எங்கெல்லாம் போயிருக்கிறீர்கள்? பட்டிமன்றங்கள் இந்த மேல்நிலை பள்ளி, கல்லூரிகள், இவர்கள் NSS கேம்ப் எந்தெந்த கிராமங்களில் எல்லாம் நடத்துகிறார்களோ அந்தந்த கிராமங்களுக்கெல்லாம் சென்று அங்கே பட்டிமன்றங்கள் நடைபெறுவது உண்டு. கல்லூரியில் தனியாகவும் பட்டிமன்றங்கள் அவ்வப்பொழுது நடைபெறுவது உண்டு. அப்பொழுது கலந்து கொண்டிருக்கின்றேன். ஐயா, உங்கள் தந்தை ஒரு பேட்டியார் தியாகி என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். இதுவரைக்கும் அவங்களுக்கு தெரியவில்லை. அது பற்றி சிறிய ஒரு குறிப்பு சொல்வீர்களா? தந்தை காங்கிரஸ் கட்சியில் குன்னூர் வட்ட செயலாளராக இருந்து பல்வேறு நிலைகளில் பணியாற்றி இருக்கின்றார். 1942 வெள்ளையனே வெளியேறு அந்த போராட்டம் மற்றும் பல சத்தியாகிரகங்களில் கலந்து கொண்டிருக்கின்றார். மைசூர் சிறையில் 3 மாதங்கள் தண்டனை பெற்று இருக்கின்றார். அவருடைய அந்த தியாகி என்ற அந்த நிலையில் அரசு சுதந்திரத்திற்கு பிறகு 1949 அவருக்கு 10 ஏக்கர் நிலம் வழங்கியிருக்கின்றார்கள். அதற்கு நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கின்றோம். அவ்வளவே இப்பொழுது கடந்த 1 ஆண்டு 2 ஆண்டுகளாக அவருடைய புகைப்படம் கூட தியாகிகளுடைய புகைப்படங்களோடு சேர்த்து கவர்மெண்ட் தாவரவியல் பூங்காவில் இடம் பெற்றிருக்கின்றது. அதுவும் மகிழ்ச்சிகரமாக தெரிவிக்க வேண்டிய ஒன்று, பெருமையாக தெரிவிக்க வேண்டிய ஒன்று. இப்படி நம்முடைய தியாகிகளை பாராட்டுகின்ற அரசும் மாவட்ட நிர்வாகத்தையும் அதற்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். சிறப்பு சிறப்பு. அடுத்து, குன்னூர் ஓய்வூதிய சங்க தலைவராக எத்தனை வருடம் பணியிட்டு கொண்டிருக்கிறீர்கள்? குன்னூர் ஓய்வூதிய சங்க தலைவராக கடந்த 14 ஆண்டுகளாக தொடர்ந்து இருந்து கொண்டு வருகின்றேன். அங்கே செயலர் ஓய்வூதியர்களுடைய பிரச்சனை தொடர்பான எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துக் கொள்ளுகின்றார். தலைவர் என்ற முறையில் நான் 14 ஆண்டுகளாக ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு சொற்பொழிவாற்றி கொண்டு வருகின்றேன். பொதுவான பல்வேறு தலைப்புகளில் சொற்பொழிவு. அது ஒரு அரை மணி நேரம் 20 நிமிடம் இருக்கும். அது கடந்த கூட்டத்தில் இதை பார்ப்போம், இந்த கூட்டத்தில் இப்படி இதை பார்க்கிறோம் என்று
தொடர்ந்து 14 ஆண்டுகளாக மாதந்தோறும் அந்த சொற்பொழிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதாவது தொடர் சொற்பொழிவு. கடந்த மாதம் இதை பார்த்தோம் என்று சொல்லுகின்ற பொழுது தொடர்புடைய கருத்துக்களாகவே இந்த 14 ஆண்டுகளும் கூறிக்கொண்டு வருகின்றேன். உறுப்பினர்கள் எல்லாம் மிக அழகாக ஒத்துழைப்பு தருகிறார்கள். அந்த கருத்துக்களை எல்லாம் அவர்களும் பாராட்டுகிறார்கள், நன்றி கூறுகிறார்கள். எனக்கு 80 வயதான போது நீங்கள் உங்களுக்கு ஷால் போர்த்தி நாங்கள் கௌரவம் செய்வதற்கு பதிலாக நீங்கள் நிறைய கருத்துக்களை படித்து கொண்டு இங்கே வந்து சொல்லுகிறீர்கள். எனவே இந்த 2000 ரூபாய்க்கு நீங்கள் புத்தகங்கள் வாங்குங்கள் என்று ஓய்வூதியர் சங்கம் சார்பாக எனக்கு ஒரு 7-8 புத்தகங்களுக்குரிய தொகை ரூபாய் 2000 கொடுத்தார்கள். சரிங்கய்யா, எத்தனை பொறுப்புகளில் தலைவராக இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். அது உங்களுக்கு ஒரு கடினமாக, ஒரு ரிஸ்காக தெரியவில்லையா? அந்த பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு கொண்டு பல்வேறு அமைப்புகளில் தலைவராகவும் உறுப்பினராகவும் செயலராகவும் இருந்து கொண்டு பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு கொண்டு இருப்பதால் தான் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், டயர்ட் இல்லாமல், நீங்கள் சொல்லுகின்ற அந்த டயர்ட் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற முடிகிறது. தனியாக விட்டிருந்தால் அது மிக சிரமமான ஒரு ஓய்வு பெற்ற வாழ்க்கையாக அது மாறி இருக்கும். 82 வயதில் இப்படி நீங்கள் எல்லா பணியும் செய்து கொண்டிருக்கிறீர்களே, அதனால் ஒரு ஆச்சரியப்பட்டு கேட்கின்றேன், வேறொன்றும் இல்லை. ஐயா, குன்னூர் நுகர்வோர் பாதுகாப்பு சங்க ஆலோசகராக எத்தனை வருடமாக இருக்கிறீர்கள்? இது அதற்கு முன்பு உறுப்பினராக கடந்த 15-20 ஆண்டுகளாக இருந்து கொண்டு வருகின்றேன். ஆலோசகராக 5-6 ஆண்டுகள் இருந்து கொண்டு வருகின்றேன். நாங்கள் மாதந்தோறும் கூட்டம் நடத்தி என்னென்ன செய்ய வேண்டும், நுகர்வோர் பிரச்சனைகள் என்ன, லஞ்சம் வாங்காத அரசு வேண்டும், அரசு பணியாளர்கள் தங்கள் கடமையை ஒழுங்காக செய்ய வேண்டும், எங்கெங்கெல்லாம் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படுகின்றதோ அந்த சிரமங்களை எல்லாம் அவ்வப்பொழுது மாவட்ட நிர்வாகத்திற்கு 2 மாதங்களுக்கு ஒரு முறை, 3 மாதங்களுக்கு ஒரு முறை நுகர்வோர் கூட்டம் நடைபெறுகின்றது. அப்பொழுது நாங்கள் அங்கே பிரதிநிதித்துவம் செய்து அந்த குறைகள் எல்லாம் அவர்களுக்கு செய்து எடுத்து கூறி அதை நிவர்த்தி செய்வதற்கு எங்களான முயற்சிகளை செய்து கொண்டு வருகின்றோம். சரியா, இப்போதைக்கு உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன? ஓய்வுக்கு பிறகு? ஓய்விற்கு பிறகு இதுவரை கூறி வந்தது போல பல கூட்டங்களில் கலந்து கொள்வது, கல்லூரிகளில் இலக்கிய மன்ற கூட்டங்களுக்கு அழைக்கிறார்கள், அங்கே சென்று பேசுவது, தன்னம்பிக்கை தொடர் அங்கே சென்று பேசுவது, சில ஊர்களில் பொதுமக்கள் திருவிழாவின் போது மற்ற நிகழ்வுகளின் போது அழைப்பார்கள், அங்கே பேசுவது, பல்வேறு தலைப்புகளில் பேசுவது, இது புத்தகங்கள் படிப்பது. சமூக ஆர்வலரும் கூட. சமூக ஆர்வலர் இந்த இதுவரை சொன்ன அந்த பொறுப்பை அல்லாமல் சமூக தொண்டு ஆட்சி கொண்டு வருகின்ற பொழுது இந்த புத்தகங்கள் படித்து அந்த கருத்துக்களை எல்லாம் பொதுமக்களிடையே பரவலாக்குகின்ற ஒரு பணியை மேற்கொண்டிருக்கின்றேன். ஐயா, உங்களை நான் வாஸ்துற அளவுக்கு எனக்கு வயதில்லை, ஆனாலும் வாஸ்துகிறேன். ஐயா, எங்கள் சேனல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது முன்பு கூறியது போல இந்த சேனல் விரிவடைய வேண்டும். நல்ல நல்ல கருத்துக்கள், என்னை போல உள்ள ஆட்கள் இல்லாமல் இன்னும் சிறப்பான மனிதர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பரவலாக்கப்பட வேண்டும். இந்த யூடியூப் மூலமாக உலகம் முழுக்க இது பரவ வேண்டும். நீங்கள் மேலும் தனி டிவி சேனலாக வருகின்ற ஒரு நிலையை அடைய வேண்டும். இப்பொழுது யூடியூப் தொடர்பாக பல பிரச்சனைகள் எல்லாம் வருகின்றன. அப்படியெல்லாம் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் சீரும் சிறப்புமாக நீங்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று என்னுடைய மனமார்ந்த உளமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றேன். உங்களை என் நெஞ்சுள்ளவரை நினைத்து வாயுள்ளவரை வாழ்த்துகிறேன் என்று கூறவும் கடமைப்பட்டுள்ளேன். ஐயா, எங்கள் சேனலுக்கு வேண்டி இவ்வளோ நேரம் டைம் ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி கொடுத்தமைக்கு ஐயா மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி.